ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2024ல ரொம்பவே ரீசெண்டாக தமிழில் வெளியான அந்தகன் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னா, கண் பார்வையற்ற நம்ம படத்தோட ஹீரோ ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்குள்ள இன்னொரு திருட்டு கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாரு. இப்படி ரெண்டு கேங் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா, நம்ம ஹீரோ என்னென்ன விஷயங்களை சந்திச்சாரு, இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சொன்ன படம் தான் அந்தகன். வாங்க நம்ம படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒருத்தர் ஒரு முயலை ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்றாரு. அந்த முயல் இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய் ஒரு மைல்ஸ்டோன் பக்கத்துல போய் நிக்குது. இவர் அந்த முயலை குறி வச்சு ஷூட் பண்ணதும் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சத்தம் கேக்குது. அங்க கட் பண்ணி படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஒருத்தர் பியானோ வாசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் கண் பார்வையற்றவரை இந்த வீட்டுல தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவர் ஒரு குட்டி பூனையை வளர்த்து வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோவை பத்தி சொல்லணும்னா, பியானோ வாசிக்கிறதுலயே ரொம்ப திறமையானவர். இவரோட முக்கியமான கனவே என்னன்னு பாத்தீங்கன்னா, லண்டன் போயிட்டு பிரம்மாண்டமான ஒரு பியானோ கான்சர்ட்டை பண்றதுதான். அதுக்காகவே நம்ம ஹீரோ பியானோ வாசிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்கிற வீட்டுக்கு கீழே ஒரு குட்டி பையன் இருப்பான். அந்த குட்டி பையனுக்கு நம்ம ஹீரோக்கு நிஜமாவே கண்ணு தெரியாது, இல்ல அவருக்கு கண்ணு தெரியுமா, நடிக்கிறாரான்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும். அங்க கட் பண்ணா ஆக்டர் கார்த்திக்க காட்டுறாங்க. அவர் அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க அவங்க வைஃப் இருக்காங்க. இவங்க ஆக்டர் கார்த்திக்கோட செகண்ட் வைஃப். இவங்க பேர் சிமி. இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆக போகுது. ஆக்டர் கார்த்திக்கு சஞ்சனான்னு ஒரு பொண்ணும் இருக்கா. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ரோட்ல போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வண்டி வந்து நம்ம ஹீரோவை இடிக்குது. அந்த வண்டியில வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினும் தெரியாம உங்களை மோதிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து, நிஜமாவே உங்களுக்கு கண் தெரியாதான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா எனக்கு நிஜமாவே கண்ணு தெரியாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஒரு பியானிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோயினும், என்னோட அப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பியானிஸ்ட தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சேர்ந்து நீங்க அந்த பியானிஸ்ட் வேலையா பார்க்கலாமேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவை அவங்க வீட்டுல டிராப் பண்றதுக்காக ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு கண் பார்வை எப்படி போச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் 14 வயசுல அவர் கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோவை டிராப் பண்ணிட்டு ஹீரோயின் கிளம்புனதும் நம்ம ஹீரோ வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு அவரோட கண்ணுல இருந்து லென்ஸை எடுத்து ஜன்னல் பக்கமா வந்து ஹீரோயினை சைட் அடிக்கிறாரு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயத்த நமக்கே காட்டுறாங்க. இவ்வளோ நேரமும் நம்ம ஹீரோ கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. நம்ம ஹீரோ இப்படி ஜன்னல் பக்கத்துல நின்று வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கத கீழே இருக்க அந்த குட்டி பையன் பாத்துறான். அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்ல பாட்டு பாடிட்டே பியானோ வாசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சிமியோட ஹஸ்பண்டான நம்ம ஆக்டர் கார்த்திக் இருக்காரு. அவர் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை வந்து பாராட்டுறாரு. ஆக்டர் கார்த்திக் நம்ம ஹீரோ கிட்ட, நான் நடிச்ச படத்துல இருந்து ஒரு பாட்டை நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வந்து வாசிக்க முடியுமான்னு சொல்லி கேக்குறாரு. இதுக்குன்னு பார்த்தா அவருக்கு நாளைக்கு வெட்டிங் ஆனிவர்சரியாம். அதனால அவரோட ஒய்ஃபான சிமிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த பிளானை போட்டிருக்காரு. அதுக்காக அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவரோட வீட்டு அட்ரஸையும் கொடுக்கறாரு. ஆனா அவரோட ஒய்ஃபான சிமி கிட்ட ஒரு பிசினஸ் விஷயமா பெங்களூருக்கு போறதாவும் ஈவினிங் தான் வீட்டுக்கு வர முடியும்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆக்டர் கார்த்திக்கோட அபார்ட்மெண்ட்க்கு போய் அவங்க வீட்டுல பெல் அடிக்கிறாரு. கார்த்திக்கோட ஒய்ஃபான சிமி தான் டோர் ஓபன் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும், என்ன கார்த்திக் சார் வர சொல்லியிருந்தாரு, பியானோ வாசிக்கிறதுக்காக கூப்பிட்டிருந்தாருன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம சிமியும், இல்லையே அவர் இங்க வீட்டுல இல்லையே, வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆக்டர் கார்த்திக்கோட ஆப்போசிட் வீட்டுல ஒரு ஆண்டி இருப்பாங்க. அவங்க வெளியே வராங்க. அவங்க வெளியே வந்து சிமி கிட்ட, நான் பேங்க் வரைக்கும் போயிருந்தேன், எனக்கு டெலிவரி பாய் ஏதாவது கொடுத்துட்டு போனான்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இப்ப சிமியும் இல்ல எதுவும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோவை பியானோ பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி ஹீரோ வந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ பியானோ வாசிக்கிட்டு இருக்காரு. இப்ப பயங்கரமான ஒரு ஷாக் என்னன்னா, அவங்க வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கிறத பாக்குறாரு. இத பார்த்து பயங்கரமா பதட்டமாகறாரு. ஆனா ஃபேஸ்ல எதுவும் காட்டிக்க கூடாது, காட்டினா நமக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயத்த இவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி எதுவும் தெரியாத மாதிரியே பியானோ வாசிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவும் சிமி கிட்ட, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்றாங்க. அதனால சிமியும் நம்ம ஹீரோவை ரெஸ்ட் ரூம் பக்கத்துல கொண்டு போய் விடுறாங்க. இப்ப அங்க போய் பார்த்தா பயங்கரமான ஷாக்கு என்னன்னா, இவ்வளவு நேரம் இந்த வீட்டுல சிமிங்கிறவங்க மட்டும் தானே இருந்திருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா அந்த வீட்டுல இன்னொரு 3வது நபரும் இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும், இவரை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, பயந்து ஃபேஸ்ல ரியாக்ஷன் காட்டினா நமக்கு கண் பார்வை தெரியுங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயுமே கண் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ வெளியே வராரு. நம்ம ஹீரோவை சிமி கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் அந்த இடத்துல கிடைக்கிற டெட் பாடி யாருன்னு சொல்லி பாக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல, சிமியோட ஹஸ்பண்டான ஆக்டர் கார்த்திக் தான். அது இத பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆக்டர் கார்த்திக் அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லியிருப்பாரு. ஆனா கார்த்திக்கும் ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ சிமி பெட்ரூம்ல இருந்து வெளியே வராங்க. அப்போ கார்த்திக்கும் சர்ப்ரைஸ் சொல்லி கையில இருக்க பொக்கைய நீட்டுறாரு. அப்போ இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி சிமியோட கள்ளக்காதல பெட்ரூம்ல இருந்து பாக்குறான். சோ இப்ப ஆக்டர் கார்த்திக்கும் ஷாக் ஆகி கையில இருந்த வைன் பாட்டில கீழே போட்டுறாங்க. இதோட பிளாஷ்பேக் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோ பியானோ வச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லி சிமியும் அவங்களோட கள்ள காதலனும் அந்த டெட் பாடியை ஒரு சூட்கேஸ்குள்ள அடைக்கிறாங்க.
சோ இப்போ இந்த சிமி என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டான கார்த்திக் சார் இதுக்கு முன்னாடி பேசின ஆடியோ ரெக்கார்ட் அவங்க கிட்ட இருந்திருக்கும். அதை வச்சு ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவை பாராட்டின மாதிரியும் அர்ஜென்ட் வேலை காரணமா உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்து போற மாதிரியும் ஒரு செட்டப்பை ரெடி பண்றாங்க. அந்த கேப்ல அந்த கள்ளக்காதலன் அந்த பெட்டியை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். நேரம் கழிச்சு சிமியும் நம்ம ஹீரோ கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் வர லேட் ஆகணும், நீ சீக்கிரமா வீட்டுக்கு போலாம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போறாரு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஒரு டீ கடையில பதட்டமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்க நம்ம ஹீரோ பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட குறி சொல்றதுக்காக ஒரு பொம்பளை வராங்க. ஆக்சுவலா இவங்க குறி சொல்றவங்க கிடையாது, லாட்டரி டிக்கெட் விக்கிறவங்க போல. லாட்டரி டிக்கெட் விக்கிறதுக்கு தடை பண்ணிருக்கனால யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்துருக்க ஆளும் அந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்குறாரு. அதுக்கு முன்னாடி அந்த லேடியும் சார் பார்வை இல்லாதவங்க தொட்டு கொடுத்தா ரொம்ப லக்குன்னு சொல்லுவாங்க சார், அதனால இந்த டிக்கெட்டை தொட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை நம்ம ஹீரோ கையால தொட வச்சு பக்கத்துல இருக்கவனுக்கு கொடுக்குறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு ஆட்டோவை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க வந்து அங்க இருக்க போலீஸ் கிட்ட ஒரு மர்டர் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்றாரு. சோ இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கிறது அந்த சிமியோட கள்ளக்காதலன் தான். இந்த போலீஸோட பேரு மனோகர். அவனை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி என் வீட்டுல இருந்த பூனையை கீழே இருக்க சின்ன பையன் தான் கொலை பண்ணிருக்கான்னு சொல்லி இன்னொரு கதையை மாத்தி சொல்லி சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோ சமாளிச்சாலும் அந்த இன்ஸ்பெக்டர் மனோக்கு டவுட் வருது. நம்ம ஹீரோ மேல இன்ஸ்பெக்டர் மனோக்கு சந்தேகம் இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி செக் பண்றாரு. நம்ம ஹீரோவும் பயங்கரமா கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. ஆனா இன்னும் இந்த இன்ஸ்பெக்டர் மனோக்கு லைட்டா சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல டிவில ஃபிளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஆக்டர் கார்த்திக் சாரை யாரோ கொலை பண்ணிட்டதாவும் அவர் பிசினஸ் விஷயமா வீட்டுல இருந்து 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போனதாவும் அவங்களோட மனைவி சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இந்த மர்டர் கேஸ் இந்த இன்ஸ்பெக்டர் மனோ கிட்ட தான் வருது. இப்போ நம்ம ஹீரோவும் விசாரணைக்காக கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க வராரு. ஆக்டர் கார்த்திக் சார் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிட்டு தான் நம்ம ஹீரோவும் வாக்குமூலம் கொடுக்குறாரு. சோ இப்போ நம்ம ஹீரோ சொன்ன ஸ்டேட்மெண்ட்னால சிமிக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் மனோக்கும் சாதகமா போயிருது. இதெல்லாம் பிளான் பண்ணி தான் சிமி அன்னைக்கே அப்படி ஒரு டிராமாவை போட்டிருக்கா போல. அதுவே இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது. அங்க கட் பண்ண ஆக்டர் கார்த்திக்கோட ஃபியூனரல் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் நம்ம ஹீரோ பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப சிமியும் அழுதுகிட்டே அவர் இறந்த அன்னைக்கு நடந்த விஷயங்களை சோகமா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்ட ஆக்டர் கார்த்திக்கோட ஆப்போசிட் வீட்ல இருக்க அந்த ஆன்ட்டி இந்த சிமியை கொஞ்சம் ஷாக்காவே பாக்குறாங்க. ஃபியூனரல் முடிஞ்சதும் அங்க இருந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட போய் இந்த சிமி போய் சொல்றதா சொல்றாங்க. ஜிம் பாடி மாதிரி ஒருத்தன் முதல்ல வந்ததாவும் ரெண்டாவது ஆக்டர் கார்த்திக் சார் வந்ததாவும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்ததாவும் அந்த ஆன்ட்டி கரெக்டா சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட ஸ்டேட்மெண்ட் படி ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்டர் கார்த்திக் சார் வந்திருப்பாரு. அப்படிதான் அந்த சிமியும் செட்டப் பண்ணிருப்பா. அப்ப அந்த ஆன்ட்டியும் ரொம்ப கான்பிடண்டா இல்ல ஹீரோ தான் லாஸ்ட் வந்ததாவும் சிமியோட ஹஸ்பண்டும் ஹீரோவும் 2 பேரும் வந்தப்போ அந்த ஜிம் பாடி பையன் வீட்டுல தான் இருந்தான்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த போலீஸ் ஆபீசரும் சிமி கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. மூணாவதா யாராச்சும் அன்னைக்கு வந்தாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சிமியும் ஆமா டெலிவரி பாய் வந்தான்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சோ இப்போ இந்த விஷயத்தை ஆபீசர் அந்த இன்ஸ்பெக்டர் மனோ கிட்ட சொல்றாங்க. மனோக்கு இப்பதான் அந்த ஆன்ட்டி இவ்ளோ நோட் பண்ணிருக்காங்கிற விஷயமே தெரிய வருது. சோ இப்போ அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ சிமியோட வீட்டுக்கு கிளம்புறாரு. கார்த்திக் சாரோட பொண்ணான சஞ்சனா தான் நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் சிமிக்கு தெரியாது. இப்ப சிமியும் வீட்டுல இருக்க குட்டி பொண்ணு சஞ்சனா கிட்ட எனக்கு தலைவலிக்குது டேப்லெட் வாங்கிட்டு வரியான்னு சொல்லி சஞ்சனாவை வெளியே அனுப்புறாங்க. சஞ்சனாவை வெளியே அனுப்பிட்டு பக்கத்துல இருக்க அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போய் எனக்கு தலைவலிக்குது டேப்லெட் கிடைக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க. கரெக்டா அங்க நம்ம ஹீரோவும் லிஃப்ட்ல வந்துகிட்டு இருக்காரு. இப்ப சிமிக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டு அந்த ஆன்ட்டி வெளியே வராங்க. அந்த நேரத்துல கரெக்டா இந்த சிமி மயக்கம் வர மாதிரி நடிச்சு அந்த ஆன்ட்டியோட கால் பக்கத்துல விழுறாங்க. அப்போ லிஃப்ட் ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோ வெளியே வராரு. நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே சிமி அந்த ஆன்ட்டியோட காலை தூக்கி மேல மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த இன்ஸ்பெக்டர் மனோக்கு நம்ம ஹீரோ மேல டவுட் இருக்குன்னு. சோ இப்போ இன்னொரு மர்டரையும் நம்ம ஹீரோ கண்ணால பாத்துட்டாரு. அதனால வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி உடனே உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு கீழே ஒரு குட்டி பையன் இருப்பாங்களே அவனுக்கு நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு போனை நம்ம ஹீரோ வீட்டு ஜன்னலுக்கு கொண்டு போறான். அங்க நம்ம ஹீரோ கண்ணாடி போடாம லென்ஸும் இல்லாம வீட்டுல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கிளியரா தெரியுது. அதான் அந்த குட்டி பையன் வீடியோவா ரெக்கார்ட் பண்றான். இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டோட பெல் அடிக்குது. நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ டோர் ஓபன் பண்றாரு. பார்த்தா அங்க வந்திருக்கிறது அந்த சிமி. இப்ப சிமியும் நம்ம ஹீரோ கிட்ட சஞ்சனா உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காக சொன்னா அதனால கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி பிரசாதத்தை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் எடுத்து சாப்பிடுறாரு. சோ இப்ப நம்ம ஹீரோவும் சிமிக்கு காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்கு போறாரு. அங்க அந்த சிமி நம்ம ஹீரோவை பயமுறுத்துறதுக்காக ஒரு பேய் மாஸ்க் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. இருந்தாலும் அவருக்கு கண்ணு தெரியாதுங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப 2 பேருக்கும் காஃபியை போட்டுட்டு நம்ம ஹீரோ உட்காந்துடுறாரு. அந்த சிமியும் அவங்களோட பேக்ல
இருந்து ஒரு விஷத்தை எடுத்துட்டு நம்ம ஹீரோ காஃபி குடிக்கிற கப்ல மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு எதுவும் பண்ண முடியல. ஏன்னா கண்ணு தெரியுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால சமாளிக்கிறாரு. அவர் அந்த காஃபியை குடிக்காம கொஞ்ச நேரம் சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா சிமிக்கு டவுட் வந்துருச்சு. சோ இப்போ நம்ம சிமியும் கன் எடுத்துட்டு ஹீரோ முன்னாடி நீட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பயந்து கையை தூக்கிடுறாரு. இப்போ இந்த சிமியும் நீ எதுக்காக இப்படி குருடனா நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு மியூசிஷியன் பிளைண்டா மியூசிக் பிராக்டிஸ் பண்ணா மியூசிக் நல்லா வரும், கண்ணு தெரியாதவங்க வாசிச்சா நிறைய பாராட்டு கிடைக்கும், ஒரு சிம்பத்தி வரும். முன்னாடி எல்லாம் நான் நல்லா வாசிச்சாலும் சுமாரா வாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணு தெரியாததுக்கு அப்புறமா நான் சுமாரா வாசிச்சா கூட சூப்பரா வாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்ன நீங்க நம்புங்க, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு மியூசிக் காம்படிஷனுக்காக லண்டனுக்கு நான் போக போறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்கவே மாட்டீங்கன்னு சொல்றாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ தான் விஷம் கலந்த காஃபியை குடிக்கவே இல்லையா, அப்புறம் எப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த சிமி ஸ்டார்டிங்ல ஒரு பிரசாதத்தை கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல விஷத்தை கலந்து கொண்டு வந்திருக்காங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இப்போ அங்க நம்ம ஹீரோ மயங்கி விழுறாரு. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க கீழே இருந்த அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோ பிளைண்ட் இல்லன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்திருப்பான் இல்லையா, அந்த வீடியோவை நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப காட்டுறான். இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ கண் பார்வை இல்லாதவன் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருது. கோவத்துல நம்ம ஹீரோவோட கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கிறது யாருன்னு பார்த்தா அரைகுறை ட்ரெஸ்ஸோட இந்த சிமி தான் டோர் ஓபன் பண்றாங்க. இப்போ ஹீரோவும் சிமியும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்ப பண்ணிருப்பா அந்த சிமி. இத பார்த்த நம்ம ஹீரோயினும் கோவத்துல அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்போ அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோ கண் விழிச்சு பாக்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோக்கு உண்மையாவே இப்ப கண்ணு தெரியல. இந்த சிமி நம்ம ஹீரோவோட கண்ணுல எதையோ ஊத்தி நம்ம ஹீரோவை உண்மையாவே குருடாக்கிட்டா. அங்க கட் பண்ணா இப்போ இந்த விஷயத்த சிமி அந்த இன்ஸ்பெக்டர் மனோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் எதுக்கு நீ கண்ணை மட்டும் குருடாக்குனா, அவனை கொலைய பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சிமியும் நான் என்னடா சீரியல் கில்லரா ஒவ்வொருத்தங்களே கொண்டுகிட்டு இருக்கிறதுக்கு, நான் மட்டும் தான் எல்லா கொலையும் பண்ணணுமா, நீ எதுவும் பண்ண மாட்டியான்னு சொல்லி கோவமா கேக்குறாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் மனோகரை பொறுத்த வரைக்கும் ஹீரோ உயிரோடவே இருக்கக்கூடாது, உயிரோட இருந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே தெரிய வரும் அப்படின்னு. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் மனோகர் வந்திருக்காரு. அவர் நம்ம ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அப்படி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தடுக்கி விழுந்து மயக்கம் போட்டுருவாரு. அந்த நேரத்துல ஒரு ஆட்டோல வந்தவங்க நம்ம ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருவாங்க. நம்ம ஹீரோவை அந்த ஆட்டோல காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த லாட்டரி டிக்கெட் வித்துட்டு இருந்த பொம்பளையும் அந்த ஆட்டோ டிரைவரும் தான். அங்க ஒரு டாக்டர் நம்ம ஹீரோவை செக் பண்றதுக்காக வராரு. அவரு நம்ம ஹீரோவோட பிளட் சாம்பிள் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. இப்ப அந்த டாக்டர், இந்த லாட்டரி விக்கிறவங்க, இந்த ஆட்டோ டிரைவர், இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றாங்க. என்னன்னா ரோட்டோரத்துல இருக்கவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களோட கிட்னியை விக்கிற வேலையை தான் இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்ப இவங்களுக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோவும் இந்த கிட்னி திருடுற கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டோங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன விட்டுருங்க, நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தர்றேன்னு சொல்றாரு. ஆனா அந்த விஷயத்த அவங்க யாருமே நம்பல. ஆனா அந்த லாட்டரி விக்கிற பொம்பளை கையில ஒரு சாமியோட படத்தை பச்சை குத்தி இருப்பாங்க. அந்த சாமி பேரை சொல்லி கண்டிப்பா நான் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு தரேன்னு சொல்லுவாரு. அப்பவும் ஹீரோ சொல்ற விஷயத்த நம்பாம அந்த டாக்டர் மயக்க ஊசியை போட்டுருவாரு. அதாவது நம்ம ஹீரோக்கு கிட்னி எடுக்கிறதுக்காக. ஆனா அந்த நேரத்துல அந்த லாட்டரி விக்கிற பொம்பளையும் டாக்டரை நிறுத்தி, என்ன அவன் தான் கண்ணு தெரியாதவனாச்சே, எப்படி அவன் என் கையில பச்சை குத்தி இருக்க அந்த சாமியை கரெக்டா சொல்றான்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால நம்ம ஹீரோக்கு இப்ப கிட்னி எடுக்கிற ஆபரேஷன் பண்ணாம விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் கண் விழிச்சிடுறாரு. சோ இப்ப நம்ம ஹீரோவும் உங்களுக்கு 1 கோடி வேணும்னா நான் சொல்ற விஷயத்த நீங்க 3 பேரும் செய்யணும்னு சொல்றாரு. சோ இப்ப அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ சிமியோட வீட்டுக்கு போய் அந்த சஞ்சனாங்கிற குட்டி பொண்ணு கூட பியானோ வாசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சிமி வராங்க. நம்ம ஹீரோவும் சிமி கிட்ட நாளைக்கு நான் லண்டன் கிளம்புறேன், சோ அதுக்கு முன்னாடி சஞ்சனாவை பாத்துட்டு போறதுக்காக வந்தேன்னு சொல்றாரு. சோ இப்ப சிமியும் நம்ம ஹீரோ கிட்ட உங்களை நான் டிராப் பண்றேன்னு சொல்லி ஹீரோவை கார்ல கூட்டிட்டு போறாங்க. சோ இப்ப அந்த சிமியும் அந்த இன்ஸ்பெக்டர் மனோக்கு கால் பண்ணி நான் இப்ப அவனை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் நீ அவனை ஏரி பக்கத்துல கொண்டு வா, அங்க வச்சு அவனை கொலை பண்ணிடலாம்னு சொல்றாரு. சோ அதுக்காக அந்த சிமியும் நம்ம ஹீரோவை கார்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இங்க வேற ஒரு பிளான பண்ணிருக்காரு போல. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல நம்ம சிமி காரை ஓட்டிட்டு போகும்போது அவங்க வண்டி முன்னாடி அந்த ஆட்டோக்காரர் ஆட்டோவை நிறுத்தி வச்சு இவங்களோட வண்டியை போக விடாம தடுத்து நிக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த லாட்டரி விக்கிற போப்புல இந்த சிமிய மயக்கம் போட வச்சு இந்த சிமிய கடத்தி கொண்டு போறாங்க. சோ இப்ப அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த இன்ஸ்பெக்டர் மனோவோட வைஃப்க்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி ஒரு டிடெக்டிவ்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் மனோக்கும் சிமிக்கும் இருக்கிற கள்ள தொடர்பு பத்தி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்களோட ஹஸ்பண்ட் டாக்டர் கார்த்திகை கொண்டுட்டு 1 கோடி ரூபாவை எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் நான் வெளியே காட்டினேன்னா நீங்க வசமா மாட்டுவீங்க. சோ எனக்கு அந்த 1 கோடி ரூபாய் வேணும்னு சொல்லி மிரட்டுறாரு. சோ இப்ப இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் மனோவோட வைஃப் அந்த இன்ஸ்பெக்டரை ஷூட் பண்ண பாக்குறாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டரும் ஒரு வழியா அவங்களோட வைஃபை ஏதோ சொல்லி சமாதானப்படுத்திடுறாரு. இப்ப அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல சிமியோட காரு ஒரு ஏரி பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கு. இந்த சிமி அந்த ஏரிக்குள்ள விழுந்து சூசைட் பண்ணிருக்கலாம்னு சொல்லி நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இந்த நியூஸ் சிமியும் அங்க கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப சிமியோட பிளட் சாம்பிள அந்த டாக்டர் எடுத்துக்கிட்டு போறாரு. இப்ப நம்ம சிமியும் அந்த டாக்டர் கிட்ட உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும், அந்த பணத்தை நான் தரேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஆட்டோக்காரரும் பணத்துக்காக உன் புருஷனை கொலை பண்ணவதானடி நீ அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் சிமியோட ஹஸ்பண்ட் அந்த கார்த்திக் எப்படி இறந்தாரு அப்படிங்கறத சிமி சொல்றா. கார்த்திக் பெங்களூருக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா டேபிள்ல இருந்து அந்த இன்ஸ்பெக்டர் மனோகரோட கன்னை கையில எடுத்திருக்காரு. நானும் நடந்ததை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள கார்த்திக் என்ன சுட பார்த்தான். நானும் மனோகரும் அவரோட கையை பிடிச்சு தடுத்தோம். அப்போ திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. யாரும் கார்த்திகை சுடல கொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அப்ப அந்த எதிர்த்து வீட்டு ஆண்டி செத்தாங்களே அதுவும் ஆக்சிடென்ட்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த சிமியும் ஆமா அவளை நான் தான் கொன்னேன், மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணது நான் தான், எனக்கு வேற வழி தெரியல, அவ அந்த மனோகரை பார்த்து தொலைச்சிட்டா, அவ அடையாளம் காட்டினா கண்டிப்பா நாங்க 2 பேரும் மாட்டுவோம், அதனாலதான் அவளை கொலை பண்ணேன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஆட்டோக்காரர் ஒரு போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப சிமி பேசி முடிச்சதும் அவ பேசினதையே அவளுக்கு போட்டு காட்டுறாங்க. இப்பதான் இவங்க இந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கிற விஷயமே சிமிக்கு தெரிய வருது. இப்ப நம்ம ஹீரோவோட பிளான் என்னன்னா சிமி கொடுத்திருக்க இந்த வாக்குமூலத்தை வச்சு இவங்க 2 பேரையும் மாட்டி விடணும் அப்படிங்கிறது தான். அங்க கட் பண்ணா இப்போ இந்த சிமியோட பிளட் டெஸ்ட் ரிசல்ட் அந்த டாக்டருக்கு கிடைக்குது. இத பார்த்த டாக்டர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா என்ன ஏதுன்னு தெளிவா காட்டல. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் மனோகரோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பணம் ரெடியான்னு சொல்லி அந்த லாட்டரி டிக்கெட் விக்கிற லேடி கேக்குறாங்க. அவங்களும் ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் மனோகர் கிட்ட பணத்தை கொடுத்து விடுறதுக்காக இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் மனோகரும் அந்த லாட்டரி டிக்கெட் விக்கிற பொம்பளை சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த பக்கத்துல அந்த ஆட்டோக்காரனும் அந்த லாட்டரி டிக்கெட் விக்கிற பொம்பளையும் சேர்ந்து நம்ம ஹீரோவை ஒரு சேர்ல வச்சு கட்டி போட்டுடுறாங்க. ஹீரோக்கும் என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. ஏன் கட்டுறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா அவங்க எதுவுமே கண்டுக்காம அங்க இருந்து போறாங்க. இப்ப அந்த பக்கத்துல அந்த இன்ஸ்பெக்டர் மனோகரும் பணத்தோட வந்துட்டாரு இல்லையா, அவகிட்ட அந்த ஆட்டோக்காரன் போன் பண்ணி பணத்தை லிப்ட்ல போட்டுட்டு நீ கிளம்புன்னு சொல்றாரு. சோ இப்போ அந்த இன்ஸ்பெக்டரும் பணத்தை லிப்ட்ல வச்சுட்டு அந்த ஆட்டோக்காரனை தேடி படி வழியா ஏறி போறாரு. அப்ப அந்த ஆட்டோக்காரனை பாத்துறாரு. சோ இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் மனோகரும் அந்த ஆட்டோக்காரனை துரத்துறாரு. அப்படியே துரத்தி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோக்காரனோட கழுத்திலே ஒரு கம்பி இறங்கிடுது. சோ இப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த ஆட்டோக்காரன் கிட்ட துப்பாக்கி எடுத்து மிரட்டி எவிடன்ஸ் எங்கடான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆட்டோக்காரனும் எவிடன்ஸ் எல்லாம் அந்த டிக்கெட் விக்கிறவ கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. சோ இப்ப நம்ம ஹீரோவும் அவளை தேடி போறதுக்காக லிப்டுக்குள்ள ஏறாரு. இப்படி அவர் லிப்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோக்காரன் அந்த லாட்டரி டிக்கெட் விக்கிற பொம்பளைக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறான். அதனால அந்த பொம்பளை அந்த லிப்ட ஸ்டாப் பண்ணிடுறா. சோ இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் மனோகர் அந்த லிப்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறாரு. சோ இப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோவை கட்டி போட்டிருப்பாங்க. அதே இடத்துல சிமியும் கட்டி போட்டிருப்பாங்க இல்லையா. இப்ப அவங்க 2 பேரும் பேசி அந்த சிமி நம்ம ஹீரோவோட கெட்ட அவுத்து விடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட என்னோட கண்ணை அவுத்து விட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் அவளோட பேச நம்பி அவளோட கண் கேட்டு அவுத்த விடுறாங்க. ஆனா அவ நம்ம ஹீரோக்கு தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அங்க ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்து அவளோட கை கட்ட கட் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் நம்ம ஹீரோக்கு தெரியாம. சோ இப்ப இந்த பக்கம் அந்த லாட்டரி டிக்கெட் விக்கிற பொம்பளை அந்த ஆட்டோக்காரனோட கழுத்துல கத்தி இறங்கி இருக்கும் இல்லையா, அதனால அவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கா. அந்த ஆட்டோக்காரனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறா. அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த சிமி அவளோட கை கட்ட அவுத்துக்கிட்டு இருந்தா இல்லையா, ஒரு வழி அவ அவுத்துட்டா. அதுக்கப்புறமா அங்க கிடந்த ஒரு கம்பெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோவை தாறுமாற அடிக்கிறா. அந்த நேரத்துல அந்த டாக்டர் அங்க வராரு. அவரையும் அந்த சிமி போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. இப்ப ஒரு வழியா எப்படியும் அந்த டாக்டர் அந்த சிமிக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை மயக்கமடைய வச்சுட்டு அவளை தூக்கி கார் டிக்கில போட்டுட்டு நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரும் கிளம்பி போறாங்க. இப்ப அந்த பக்கத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்த ஆட்டோக்காரனோட நிலைமை மோசமா இருக்கு. அதனால அவனை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இந்த பணத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த லாட்டரி டிக்கெட் விக்கிற பொம்பளை பாக்குறாங்க. அந்த பணத்தை எடுத்து பார்த்தா அப்பதான் அவங்களுக்கு அது எல்லாமே பொய்யான காசுன்னு தெரிய வருது. இப்ப அங்க இருந்த நர்ஸும் அந்த ஆட்டோக்காரனோட ஆர்கன்ஸை டொனேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த ஆட்டோக்காரர் இறந்துட்டாரு போல இருக்கு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரும் கார்ல போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்பதான் நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னு பார்த்தா இந்த சிமியோட பிளட் சாம்பிள டாக்டர் எடுத்திருப்பாரு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை இந்த டாக்டர் ஒரு ஷேக்குக்கு அனுப்பி இருப்பாரு. அந்த ஷேக்கோட பொண்ணுக்கு லிவர் ஃபெயிலியர், அதனால டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காரு. அதுக்காக $1 மில்லியன் கொடுக்கறதா பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் கொடுக்கறதா பேசியிருக்காங்க. அதுல 1 கோடி ரூபாய் நம்ம ஹீரோக்கு ஷேர் கொடுக்கறதா இந்த டாக்டர் சொல்றாரு. சோ இப்போ இந்த சிமியோட பிளட் சாம்பிளும் அந்த பொண்ணோட பிளட் சாம்பிளும் ஒத்து போயிருக்கு போல. அது மட்டும் இல்லாம அந்த சிமியோட காரணியா உனக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உனக்கும் கண் பார்வை கிடைச்சிடும், நீ அந்த கண்ணை எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சந்தோஷப்படல, ஏதோ தப்பு பண்றோங்கிற மாதிரியே பாக்குறாரு. அங்க கட் பண்ணா 2 வருஷத்துக்கு அப்புறம் லண்டன்ல காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ஒரு போஸ்டரை பார்த்து உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ அங்க பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வாசிச்சு முடிச்சதுமே நம்ம ஹீரோயின் போய் ஷேக் ஹேண்ட் கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சதுமே ஹீரோ கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு, இது ஹீரோயின் தான். இதுல இருந்து நம்ம ஹீரோக்கு இன்னும் கண் பார்வை வரலன்னு தெரியுது. ஹீரோயினும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. சோ இப்போ மறுபடியும் பிளாஷ்பேக், அதாவது நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரும் கார்ல போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பிளாஷ்பேக். டாக்டர் சொன்ன அந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு சரியா படல, அதனால அந்த சிமியா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம்னு சொல்றாரு. அப்போ 8 கோடி ரூபாய் யாரு கொடுப்பா, எப்படியும் அவ கொலை பண்ணவா, அவளை தூக்கில தான் போட போறாங்க, அதுக்கு இப்படி ஒரு உயிர் வாழ்த்துட்டு போகட்டுமே சொல்றாரு.
அந்த நேரத்துல அந்த சிமிக்கு மயக்கம் தெளிஞ்ச காரோட டிக்கில இருந்து சத்தம் போடுறா. அதனால மறுபடியும் அவளுக்கு மயக்க மருந்து கொடுக்கறதுக்காக இந்த டாக்டர் காரை ஓரமா நிறுத்தி டிக்கிய ஓபன் பண்றாரு. அந்த நேரத்துல இந்த சிமி டாக்டரோட கழுத்தை அறுத்துட்டு அவ கார்ல வந்து ஏறி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இத தெரியாத நம்ம ஹீரோவும் டாக்டர் தான் பக்கத்துல வந்து ஏறி இருக்காருன்னு நினைச்சிட்டு அந்த சிமிய விட்டுருங்க, சஞ்சனா பாவம் அவ அனாதை ஆயிடக்கூடாது, அவளுக்கு ஒரு அம்மா தேவைன்னு சொல்லி நம்ம ஹீரோ சென்டிமெண்டா பேசுறாரு. சோ இப்ப சிமியும் காரை நிறுத்திட்டு நம்ம ஹீரோ நல்லவர் அப்படிங்கறதுனால அவரை கொலை பண்ணாம காரை விட்டு இறங்க சொல்றா. அந்த நேரத்துலதான் நம்ம ஹீரோக்கு வந்திருந்தது டாக்டர்ல சிமிங்கிற விஷயம் தெரிய வருது. சோ இப்ப நம்ம ஹீரோவும் அந்த காரை விட்டு கீழே இறங்கிடுறாரு. சிமியும் கொஞ்ச தூரம் காரை ஓட்டிக்கிட்டு போறா. ஆனா அதுக்கப்புறம் தான் அவ யோசிக்கிறா, முத தடவை இந்த ஹீரோவை கொல்லாம விட்டதே அவளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, இப்ப மறுபடியும் கொல்லாம விட்டா ஏதாவது பிரச்சனை ஆகும்னு சொல்லி அவரை இடிக்கிறதுக்காக காரை வேகமா ஓட்டிட்டு வரா. அப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் ஒரு முயலை ஷூட் பண்ணுவார் இல்லையா, அந்த சீன் வருது. அவர் ஷூட் பண்ணிருப்பாரு. அந்த புல்லட் இந்த சிமியோட கார்ல பட்டு அந்த கார் கவிழ்ந்து விழுந்து நம்ம ஹீரோவை இடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த இடத்துலயே இந்த சிமி இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா அங்க ஒரு பஸ் வந்திருக்கு, அதுல ஏறி நம்ம ஹீரோ சென்னைக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட நண்பர்கள் உதவியால அவர் லண்டனுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினம் இதெல்லாம் கேட்டு பரிதாபப்படுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட கன்சர்ட் இருக்கு, அதுக்காக ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயினம் எனக்கு நாளைக்கு ஃபிளைட் இருக்கு, நான் முடிஞ்சா வரேன் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினம் ஹீரோ கிட்ட அவ எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கா, அந்த டாக்டர் சொன்னதை நீ செஞ்சிருக்கணும், அவனோட கண்ணை எடுத்து நீ உனக்கு வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எந்த பதிலும் சொல்லாம ஒரு குச்சி எடுத்து தட்டி தட்டி நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி அவரை போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒரு பொருள் கிடக்கு. அந்த பொருள் பக்கத்துல போனதுக்கு அப்புறமா அந்த பொருளை தொடாமலே அந்த குச்சியை வச்சு ஓங்கி அடிக்கிறாரு. அந்த பொருள் தூரமா போய் விழுது. அதாவது நம்ம ஹீரோக்கு நல்லாவே கண்ணு தெரியுங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ இப்ப கடைசியில நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா எப்படிங்கிறது எதுவும் சொல்லல. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். Thank you, bye bye.